மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத் தேர்வு 3. ஆல்ரெடி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். இதில் என்னென்ன தலைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசு, விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல் இருக்குது. வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. நகரம் நிர்மாணித்தவர். ஃபர்ஸ்ட் ஒன் முரதாபாத், முகமது கான் பங்கஸ். செகண்ட் ஒன் பர்காபாத், காஜி அல் தின் இமத் அல் முல்க். தேர்ட் ஒன் கஜியாபாத், பைசுல்லா கான். ஃபோர்த் ஒன் ராம்பூர், ரஸ்தம் கான் டெக்கானி. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 4 1 3 2, ஆப்ஷன் பி 3 4 2 1, ஆப்ஷன் சி 4 1 2 3, ஆப்ஷன் டி 3 1 4 2. ஓகே, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. நகரம் நிர்மாணித்தவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 1 2 3. ஃபர்ஸ்ட் ஒன் முரதாபாத் ரஸ்தம் கான் டெக்கானி. செகண்ட் ஒன் பர்காபாத் முகமது கான் பங்கஸ். தேர்ட் ஒன் கஜியாபாத் காஜி அல் தின் இமத் அல் முல்க். ஃபோர்த் ஒன் ராம்பூர் பைசுல்லா கான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் சரியானது எது? 1665ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கையின்படி முகலாயருக்கு கீழ்கண்ட எண்ணிக்கை கொண்ட கோட்டைகளை ஜிவாஜி கொடுத்தார். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 23, ஆப்ஷன் பி 26, ஆப்ஷன் சி 28, ஆப்ஷன் டி 30. ஓகே, பின் வருவனவற்றுள் சரியானது எது? 1665ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கையின்படி முகலாயருக்கு கீழ்கண்ட எண்ணிக்கை கொண்ட கோட்டைகளை ஜிவாஜி கொடுத்தார். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 23. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாயர் ஆட்சியின் சடங்குகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் கடவுளின் சடங்குகள் குரான்களில் மட்டுமே உள்ளடங்கியிருந்தன. செகண்ட் ஒன் ஜிம்மிஸ் என்றழைக்கப்பட்ட முகமதியர் அல்லாதவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்பதில்லை. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1 2 ஆகிய இரண்டுமே சரி, ஆப்ஷன் டி 1 2 ஆகிய இரண்டுமே தவறு.
ஓகே. முகலாய ஆட்சியின் சடங்குகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க. ஃபர்ஸ்ட் ஒன், கடவுளின் சடங்குகள் குர்ஆனில் மட்டுமே உள்ளடங்கியிருந்தன. செகண்ட் ஒன், ஜிம்மிஸ் என்று அழைக்கப்பட்ட முகமதியர் அல்லாதவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்பதில்லை. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. செகண்ட் ஒன், ஜிம்மிஸ் என்று அழைக்கப்பட்ட முகமதியர் அல்லாதவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்பதில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள பாபரின் போர்க்களை அதன் அரசர்களுடன் பொருத்தி கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன், கன்வாய் போர், இப்ராஹிம் லோடி. செகண்ட் ஒன், சந்தோரி போர், ராணா சங்கா. தேர்ட் ஒன், காக்ரா போர், மெதினி ராய். ஃபோர்த் ஒன், பானிபட்டு போர், மாமூது லோடி. ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி 1, 4, 3, 2. ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. ஓகே. கொடுக்கப்பட்டுள்ள பாபரின் போர்க்களை அதன் அரசர்களுடன் பொருத்தி கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஃபர்ஸ்ட் ஒன், கன்வாய் போர் ராணா சங்கா. செகண்ட் ஒன், சந்தோரி போர் மதினி ராய். தேர்ட் ஒன், காக்ரா போர் மாமூது லோடி. ஃபோர்த் ஒன், பானிபட்டு போர் இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டெண்களை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், அக்பர், ஷாஜகான். செகண்ட் ஒன், ஜஹாங்கீர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான். தேர்ட் ஒன், பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், ஜிவாஜி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி 1 மற்றும் ஆப்ஷன் டி 3 மட்டும். ஓகே. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டெண்களை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மட்டும். குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், அக்பர், ஷாஜகான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய பேரரசர். ஆப்ஷன் ஏ பாபர். ஆப்ஷன் பி ஹுமாயூன். ஆப்ஷன் சி ஷெர்ஷா. ஆப்ஷன் டி அக்பர்.
ஓகே. தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அக்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இளவரசர் பெர்ஸ்வெல். ஆப்ஷன் பி சர்யார். ஆப்ஷன் சி அசாப் கான். ஆப்ஷன் டி கான் ஜகன் லோடி. ஓகே, ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கான் ஜகான் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இரண்டாம் ஆலம்கீர். ஆப்ஷன் பி இரண்டாம் பகதூர் ஷா. ஆப்ஷன் சி இரண்டாம் ஷா ஆலம். ஆப்ஷன் டி ஜகந்தர் ஷா. ஓகே, இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் பகதூர் ஷா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை கண்டுபிடிக்க. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஷாஜகானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்றழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி ஷாஜகான் ஜிம்மா மசூதியை வெள்ளை மழுங்கு கற்களால் கட்டினார். ஆப்ஷன் சி தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர். ஆப்ஷன் டி ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்கினார். ஓகே, கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை கண்டுபிடிக்க. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர். இது தவறான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முகமது கஜினியின் 1026 ஏட்டில் நடந்த சோமநாதர் கோவில் படையெடுப்பை பற்றி துல்லியமான செய்திகளை அளித்திருப்பவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அபுல் ஃபசல். ஆப்ஷன் பி பெரிட்ஸ்டா. ஆப்ஷன் சி பரணி. ஆப்ஷன் டி அல்பெருனி. ஓகே, முகமது கஜினியின்
1026 ஏட்டில் நடந்த சோமநாதர் கோவில் படையெடுப்பை பற்றி துல்லியமான செய்திகளை அளித்திருப்பவர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அல்பெருனி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எரிபொருளின் பாதை. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நீள்வட்டம், ஆப்ஷன் பி நேர்கோடு, ஆப்ஷன் சி பரவளையம், ஆப்ஷன் டி வட்டம். ஓகே, எரிபொருளின் பாதை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரவளையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடாப்பு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கதிரியக்க கோபல்ட், ஆப்ஷன் பி கதிரியக்க இரும்பு, ஆப்ஷன் சி கதிரியக்க அயோடின், ஆப்ஷன் டி கதிரியக்க சோடியம். ஓகே, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடாப்பு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கதிரியக்க கோபல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிரெதிர் திசையில் பயணிக்கும் இரு ரயில் ஒன்றையொன்று 20 வினாடிகளில் கடக்கின்றன. 2 ரயில்கள் ஒவ்வொன்று நீளம் 30 மீட்டர் மற்றும் அவற்றுள் ஒரு ரயிலின் வேகம் 50 கிலோமீட்டர் மணி எனில் மற்ற ரயில் வேகம் யாது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 20 கிலோமீட்டர் மணி, ஆப்ஷன் பி 72 கிலோமீட்டர் பை மணி, ஆப்ஷன் சி 58 கிலோமீட்டர் பை மணி, ஆப்ஷன் டி 50 கிலோமீட்டர் பை மணி. ஓகே, எதிரெதிர் திசையில் பயணிக்கும் இரு ரயில் ஒன்றையொன்று 20 வினாடிகளில் கடக்கின்றன. 2 ரயில்களில் ஒவ்வொன்றின் நீளம் 30 மீட்டர் மற்றும் அவற்றுள் ஒரு ரயில் வேகம் 50 கிலோமீட்டர் பை மணி எனில் மற்ற ரயிலின் வேகம் யாது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 58 கிலோமீட்டர் பை மணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மூலக்கூறுகள் அடர்வு சரிவு வட்டத்திற்கு எதிராக இடப்பெயர்ச்சி செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ செயலில்லா கடத்தல், ஆப்ஷன் பி செயல்மிகு கடத்தல், ஆப்ஷன் சி பரவுதல், ஆப்ஷன் டி சவுடு பரவுதல்.
ஓகே. மூலக்கூறுகள் அடர்வு சரிவு வட்டத்திற்கு எதிராக இடப்பெயர்ச்சி செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செயல்மிகு கடத்தல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் வேகம் இரட்டிப்பாகும் போது அதன் இயக்க ஆற்றல். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இரட்டிப்பாகும், ஆப்ஷன் பி பாதியாகும், ஆப்ஷன் சி 4 மடங்காகும், ஆப்ஷன் டி 4இல் 1 பங்காகும். ஓகே. ஒரு பொருளின் வேகம் இரட்டிப்பாகும் போது அதன் இயக்க ஆற்றல். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 மடங்காகும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் செல்லும் போது அதன் வேக வளர்ச்சி. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இரட்டிப்பாகும், ஆப்ஷன் பி 3 மடங்காகும், ஆப்ஷன் சி 0 ஆகும், ஆப்ஷன் டி மிக அதிகம். ஓகே. ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் செல்லும் போது அதன் வேக வளர்ச்சி. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டைனாமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ சர் ஹம்பரி டேவி, ஆப்ஷன் பி மைக்கேல் பரோடா, ஆப்ஷன் சி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆப்ஷன் டி மார்க்ஸ் பிளாங்க். ஓகே. டைனாமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைக்கேல் பரோடா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மின்னியற்றியானது. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும், ஆப்ஷன் பி மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றும், ஆப்ஷன் சி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும், ஆப்ஷன் டி காந்தவியல் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். ஓகே. ஒரு மின்னியற்றியானது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும், ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பந்தின் முடுக்கம் 1 மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு அளவை அடைய தேவையான விசையை கணக்கிடுக. ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ 1 நியூட்டன், ஆப்ஷன் பி
2 நியூட்டன். ஆப்ஷன் சி 3 நியூட்டன். ஆப்ஷன் டி 4 நியூட்டன். ஓகே, 1 கிலோகிராம் நிறையுள்ள பந்தின் முடுக்கம் 1 மீட்டர் வினாடி ஸ்கொயர் அளவை அடைய தேவையான விசையை கணக்கிடுக. இப்போ நான் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ, பி மற்றும் சி தண்டுகளது சமச்சீர் அச்சினை பொறுத்து அவைகளின் முறையான நிலைமை தீர்ப்பு திறன்களின் விகிதம். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 1:02:03. ஆப்ஷன் பி 1:04:09. ஆப்ஷன் சி 1:05:10. ஆப்ஷன் டி 1:01:01. ஓகே, ஏ, பி மற்றும் சி தண்டுகளது சமச்சீர் அச்சினை பொறுத்து அவைகளின் முறையான நிலைமை தீர்ப்பு திறன்களை விகிதம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1:01:01. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நியூட்டனின் 3ஆம் விதி டேஷ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஓய்வு நிலை மட்டும். ஆப்ஷன் பி இயக்க நிலை மட்டும். ஆப்ஷன் சி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டும். ஆப்ஷன் டி சமமான நிறை. ஓகே, நியூட்டனின் 3ஆம் விதி டேஷ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான பார்ட் 2 வீடியோ முடிவடைந்து விட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம்னா முகலாய பேரரசும் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு தேர்ட் பார்ட்டில் வந்து இதோட தொடர்ச்சி விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அதோட தொடர்ச்சியை வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.